கேரளா ஸ்பெஷல் கீ ரைஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, உதிரி உதிரியாக. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் கீ ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய்ச்சோறு தான் செய்ய போகிறோம். கீ ரைஸு இங்கே பார்த்தீங்களா, ஜீரக சம்பா அரிசி சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து தான் வாங்கினேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த அரிசியில் நல்லா சூடாக இருக்கணும், தண்ணி ஊற்றுனா ஆவி பறக்கிற அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி. போல சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி சூடாக தண்ணி சேர்க்கும்போது அரிசியில் ஒரு வெள்ளை கலர் டார்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது போயிடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அரிசி சுடு தண்ணி சேர்த்த உடனே எந்த அளவுக்கு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆவி பறக்க இருக்கணும் தண்ணியை சேர்த்துட்டு. இப்போது இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு, இதே மாதிரி நீங்கள் கை விட்டு இது அரிசி கழுவி எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு 2 டைம் கழுவி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பிரியாணி குண்டால் 8 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நடுக்கில் வைக்கிறதுனால 8 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரியா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 8 கப்பு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பட்டை, 3 ஏலக்காய், 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துக்கும் சேர்த்து தான் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாயை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை இருக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். 1 கேரட்டை நான் காய் சீவோம் பார்த்தீங்களா, அந்த சீவலால் துருவி வச்சுருக்காங்க பாருங்க, அதை உள்ள சேர்த்துக்கோங்க. நீங்கள் கேரட் அதிகமாக சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க பார்த்தீங்களா, லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. நம்ம லைட்டாக சூடாகினா மட்டும் போதும். இப்போது 4 கப்பு அரிசியை நான் முன்னாடியே தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு ஒரு சுடு தண்ணியில் ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, சாதம் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் சுடு தண்ணியில் அது மாதிரி போட்டு கழுவுனீங்கன்னா நீங்கள் பச்சரிசியில் கூட தாராளமாக பிரியாணி பண்ணலாம். எதுவும் ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல, தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை உள்ள சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது சாதம் எதுவும் கலர் மாறாமல் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு 3/4 பாகம் வேக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு நல்ல 3/4 பாகம் வந்துருக்கு பார்த்தீங்களா. மிளகை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அந்த சாரை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, இது குறைந்தபட்சம் ஒரு 25 பருப்பு இருக்கும், முந்திரி பருப்பு இருக்கும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு சாதத்தை லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த லெமன் ஜூஸு, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாதம் கலர் மாறாமல் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும் நெய் சோறு கீ ரைஸுக்கு. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா, நான் வாழை இலை எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை உள்ள சாதத்தோட லைட்டாக இது மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கவர் பண்ணிங்கன்னா வாழை இலை வாசனையோட இந்த சாதம் நல்லா டேஸ்ட், இதோட டேஸ்ட்டு பல மடங்கு இருக்கும். இப்போ சேர்த்து கொடுத்துட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் இப்படியே தம்முலே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் மாற்றி வச்சுக்கோங்க. மூடி நடுக்க வைக்கிறதுனால விறகு எதுவும் வைக்காமல் வெறும் நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் நான் தம்மிடுவேன். நீங்கள் கேஸ் மேலே வைக்கிற மாதிரியாக இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மட்டும் போதும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த பாத்திரத்தை இறக்கிக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ ஆவி எதுவும் வெளில போகாமல் இருக்கும், சாதம் இன்னும் நல்லா வெந்து வரும். இப்போ வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம திறக்கும் போது இந்த ஆவிலே வாழை இலை எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா. இந்த வாழை இலையோட வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் திறக்கும் போது. இப்போ பாருங்கள் சாதம் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வெளில எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை கிளறும் போது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சூடாக இருக்கும் போதே சாதத்தை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் சாதமும் நல்லா வெந்திருக்கு, கலர் எதுவும் மாறாமல் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இப்படி கீ ரைஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நான் முன்னாடியே முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். டெக்கரேஷனுக்காக அது மேலே சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்ல வெங்காயத்தை எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. கேரளா ஸ்பெஷலு நெய்ச்சோறு தான் கீ ரைஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நீங்கள் இப்படி ஒரு ட்ரை பண்ணுங்களா, டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்.
நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து பண்ணதுனால குழந்தைங்களுக்கு கொடுத்தனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.